இறைவர்களுடைய கருணை இருந்தால் மட்டும்தான் நடக்கும். அந்த கருணை எப்படி நடக்கும் அப்படின்னு சொன்னா, நம்ம போய் ஒரு இடத்துல ஒரு விஷயத்தை சொன்னா நடக்காது. நம்ம சுவாமிஜி போன்ற ஞானிகள் நமக்கெல்லாம் தேவை. அவர்கள் இந்த மாதிரியான வைபவங்கள்லாம் பண்ணணும். இப்போ அவர் நினைச்சிருந்தார் அப்படின்னு சொன்னா, ஏதாவது ஒரு காம்ப்ளெக்ஸ் கட்டிட்டு பேசாம உள்ளுக்குள்ள உட்காந்து ஜெபத்தை பண்ணி அவர் பாட்டு தபஸ்வியா இருந்து வரக்கூடிய வருமானத்தை பார்த்துட்டு இருக்கலாம். அந்த மாதிரிலாம் பண்ணாம ஒரு ஆலயத்தை நிர்வகிக்கணும். அந்த ஆலயம் மிக சிறப்பான ஒரு ஆலயமாக இருக்கணும். அந்த ஆலயத்திற்கு வந்து போகும் மக்கள் நிறைவோடு வரணும், நிறைவோடு செல்லணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தோட ரொம்ப பார்த்து பார்த்து ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயத்தையும் செயல்படுத்திட்டு இருக்கார். அதனுடைய ஒரு தொடர்ச்சி தான் இந்த மாதிரியான யாகங்கள்லாம். யாகங்கள் பண்ணும் பொழுது மக்களுக்கு எல்லாம் தோணும், நமக்கு வந்து சுவாமி கிட்ட வந்து தரிசனம் குழந்தை தெய்வம் ஒன்றும் சொல்ல
புஷ்பாவதே பிரதோபதே பரிணீரமணாபுதா ஓம் சதுரங்கஸ்து நமः கல்யாணோ துரோணாஹிதः காலிஷி வளத்ரஹே ரிஷபேன சுஜாமஹே ரிஷபேன யஜமானாः அக்ரூரேணைவ சக்திதாः सर्वदा दिवे प्रमुजानः सुलसा देवदायिना भूगं पवित्रे हेमाग्रमो आपस्सन्धन्तमय नमः भोर्भवस्तु 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 पवित्र पवित्रो वा தினந்தோறும் நம்ம ஏன் கோவிலுக்கு போகணும், வீட்டில் நம்ம இருக்கக்கூடிய விஷயங்கள்ல என்னென்னலாம் செய்ய போகிறோம், எதெல்லாம் பிளான் பண்ணுறோம், எதெல்லாம் பிளான் பண்ணுறதில்ல அப்படின்னு நம்ம எடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், வீட்டில் செய்யக்கூடிய நிகழ்வுகள்லாம் சர்வசாதாரணமாக நம்ம பண்ணிடுறோம். இப்போ கோவிலுக்கு போகணும், யாத்திரைக்கு போகணும்னா மட்டும்தான் நம்ம பிளான் பண்ணுறோம். அப்போ அந்த கோவிலுக்கு போகணும்னா நம்ம அதுக்கு உண்டான நேரம் ஒதுக்குறோம். வீடு சுத்தமாக இருக்கணும், நமக்கு அதுக்கு உண்டான நேரம் கிடைக்கணும். இது எல்லாத்தையும் அனுசரித்து அதுக்கப்புறமா நம்ம போய் இறைவனை பார்க்கணும் அப்படின்னு இருக்கோம். அப்படி இல்லாமல் தினந்தோறும் நம்ம ஆலயத்தில் போய் தரிசனம் பண்ணணுங்கிறதுக்காக தான் ஆலயத்தை பரார்த்தம்னு சொல்லி வீட்டிலேருந்து வெளியில் எடுத்து வச்சுருக்கேன். வீட்லேயும் சுவாமிலாம் இருக்குது, வீட்டில் சுவாமி படம்லாம் இருக்குது. அந்த சுவாமி படத்துக்கு பூ 2 பூ சாத்திட்டு விளக்கு போட்டாலே நம்ம கோவிலுக்கு போனால் புண்ணியம் கிடைக்கும். அப்படி ஏன் கோவில் இருக்குது அப்படின்னா, இறைவன் நமக்கு நிறைய அறிவுறுத்துறாரு பல வகையில். அதில் ஒன்று தான் சுவாமிஜி போன்ற குருமார்கள், ரிஷிகள், சித்தர்கள், சித்த புருஷர்கள்லாம். அதில் ஒரு சித்தர் சொன்ன வார்த்தை என்னன்னா, ஓடி 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 உட்கலந்த ஜோதியை நாடி 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 நாட்களும் கழிந்து போய் வாடி 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 போன மாந்தர்கள் கோடி 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 எண்ணிறைந்த கோடியே. இப்படி பல விஷயங்களை மனசில் நினைச்சிட்டு வீட்டிலேருந்து கிளம்பி சுவாமியை போய் தரிசனம் பண்ணணும், அண்ணாமலையாரை தரிசனம் பண்ணணும், இங்கே இருக்கக்கூடிய மூர்த்தியெல்லாம் தரிசனம் பண்ணணும் அப்படின்னு மனசில் நினச்சிட்டு உள்ள காலை எடுத்து வைக்கும் பொழுதே நம்ம பக்கத்து வீட்டுக்காரங்க, எதிர் வீட்டுக்காரங்க, நமக்கு தெரிஞ்சவங்க, தெரியாதவங்க, இவங்கெல்லாம் உள்ள பேசும் பொழுது நம்ம எதுக்காக வந்தோங்கிறதே மறந்துட்டு இறைவனை தரிசனம் பண்ணுறோங்கிற பேரில் கண்ணால் பார்க்குறோம், இறைவனை முழுமையாக பார்க்க முடியறதில்லை. இங்கே நடக்கக்கூடிய பூஜைகளை காதால கேட்கிறோம், ஆனால் முழுமையாக கேட்க முடியறதில்லை. இந்த கண்ணால பார்த்ததையும் காதால கேட்டதையும் முழுமையா கேட்காத காரணத்தினால முழுமையா பார்க்க முடியாத காரணத்தினால முழுமையா நம்மளால உணர முடியறதில்லை. வரும்பொழுது நமக்கு எவ்வளவு குழப்பத்தில் வருமோ அதே குழப்பத்தில் தான் திருப்பி மீண்டும் வீட்டுக்கு போகும்பொழுது ஞாபகம் வருது. ஆனால் இறைவனை பார்த்து நம்ம வேண்டிட்டு வரலாம்னு நினைச்சோமே. குடலொளி, யாழொளி, கூத்தொளி, ஏத்தொளி எங்கும் குழாம் பெருகி விடவொளி விண்ணளவும் சென்று விம்மி மிகு திருவாரூரில் மடவிடையாருக்கு வழி வழியாளாய் மனம் செய் குடி பிறந்த பல அடியாருடன் கூடி அம்மானுக்கே பல்லாண்டு கூடுதுமே. நம்முடைய வாழ்க்கை நீண்டுட்டே இருக்கு. நம்ம எல்லாருமே என்னன்னு சேர்த்து தான் சொல்றேன், நம்ம எல்லாருமே வாழ்க்கையை பார்த்துட்டு இருக்கோம், யாருமே வாழறதில்லை. சுவாமிஜி சொன்ன மாதிரி நம்ம பக்கத்து வீட்டில் என்ன பண்றாங்க, எதிர் வீட்டில் என்ன பண்றாங்க, இதெல்லாம் நன்னா பார்க்கணும். நம்ம அதெல்லாமே செய்யணும்னா, பண்ணணும்னா, பயன்படுத்தணும்னா நம்ம என்ன பண்ணணுங்கிறத நம்ம யோசிக்கிறது இல்லை. அப்ப நம்ம என்ன யோசிக்கணும் அப்படின்னு சொன்னா, மனிதர்கள் இல்லாத இடமா பார்த்து
ஒரு 10 நிமிஷம் கண்ணை மூடிட்டு இறைவனை வந்து தியானிக்கணும். மனிதர்களுடைய தொடர்பு ரொம்ப குறையணும். குறைஞ்சதுன்னா நம்ம என்ன பண்ணணுங்கிற ஒரு நிலையை நாம் உணரக்கூடிய நிலை கட்டாயம் உருவாகும். அதற்காக உருவாக்கப்பட்டது தான் ஆலயங்கள். ஆலயத்துக்கு வந்தாச்சு அப்படின்னு சொன்னால் ஒரு நாள் கூட்டமாக இருக்கும், மறுநாள் கூட்டமாக இருக்கும், அதுக்கப்புறம் சில நாள் கூட்டம் இல்லாமல் இருக்கும். கூட்டம் இருக்கிறதுனால நம்ம வந்து வேற வழி இல்லை, யாரையும் விட முடியாது. இங்கே பார்த்துட்டு பார்க்காம போனாலும் பொல்லாப்புகள் ஏற்படும். கூட்டம் இல்லாத நாட்களில் நம்ம இங்கே வந்து இறைவன் நிம்மதியாக பேசலாம். இறைவா நேற்றுக்கு வந்து ரொம்ப கூட்டமாக இருந்தது, அதுக்குள்ளே என்னுடைய நண்பர்களை பார்த்து பேசுகிறதுனால நான் உங்ககிட்ட பேச வேண்டிய விஷயத்தை கன்வே பண்ண முடியல. இப்போ நீ ஃப்ரீயாக இருக்க, நான் உங்ககிட்ட கன்வே பண்ணுறேன். நான் தனியாக வார்த்தையால் எதுவும் சொல்ல போகிறது இல்லையா, மனசில் என்ன இருக்கோ உனக்கு என்ன தெரியும், எனக்கு என்ன வேணுமோ அதை நீ கொடுக்க போகிற. வேண்டத்தக்கது அறிவோய் நீ, வேண்ட முழுதும் தருவோய் நீ. எனக்கு என்ன வேணுங்கிறத தீர்மானிக்கிறதும் நீ தான், எனக்கு என்ன தரணுன்றதை தீர்மானிக்கிறதும் நீ தான். இது ரெண்டுமே நீ தாங்கும் போது நான் மட்டும் எதுக்காக எதிர்பார்த்து ஏமாறணும். அதனால் பொறுப்பை உங்ககிட்ட கொடுத்துட்றேன், கொஞ்சம் மனபாரத்தை இறக்கிட்டு போகலாங்கிறதுக்காக தான் வந்தேன் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை நம்ம எல்லாம் மனசுக்குள்ள நிறுத்தி இறைவனை தரிசனம் பண்ணுறதுக்காக தினந்தோறும் வரக்கூடிய ஒரு பழக்கத்தை ஏற்படுத்தினால் மாத்திரம்தான் வாழ்க்கையை தனித்தனியாக ஒரு வீட்டில் ஒருத்தர் ஒரு 4 பேர் 4 நபர் அல்லது ஒரு 10 நபர் இருக்காங்க அப்படின்னு சொன்னால் தனித்தனியாக ஒவ்வொருத்தரும் அதை வந்து வாழ்க்கையை வாழணும், உணர்ந்து வாழணும். ஆனால் அந்த உணர்ந்து வாழக்கூடிய நிலையை உருவாக்கிக்கணும் அப்படின்னு சொன்னால் நம்ம என்ன பண்ணுறோம், இதுக்கு என்ன வழின்னு வேற ஏதாவது மெடிடேஷன் இருக்கா இல்லை வேற ஏதாவது இடம் இருக்கான்னு பார்க்குறோம். இதில் வந்து ஒரே வழி என்னன்னா ஆலயம் தான். அதுதான் ஆலயம், கருணாலயம் அப்படின்னு சொல்லி பகவத்பாதர் சொல்லியிருக்காரு. அப்போ சத்சங்கத்தே நிசங்கத்துவம். ஒரு நல்ல விஷயங்கள் ஒரு இடத்துல நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொன்னா அந்த இடத்துல வேற விதமான வார்த்தைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் மிக குறைவு. சத்சங்கத்தே நிசங்கத்துவம், நிசங்கத்தே நிர்மோகத்துவம். அந்த நிசங்கம், அதாவது வேற விதமான வார்த்தைகள் வேற விதமான பார்வைகள் இல்லாம இருக்கும் பொழுது நமக்கு வேற எதுலையுமே நாட்டம் போகலாம். நிசங்கத்தை நிர்மோகத்துவம், நிர்மோகத்தை நிச்சல தத்துவம். நிர்மோகத்துவம் நமக்கு வேற விதமான விஷயங்கள் நம்ம எது தேவையோ அதை தாண்டி வேற விதமான விஷயங்கள் நாட்டம் போகாம இருந்தா நமக்கு வந்து நிশ্চিந்தம் கிடைக்குமா. நிர்மோகத்தை நிச்சல தத்துவம், மனசு வந்து அலபாயாதான். நிச்சல தத்துவம், நிச்சல தத்துவே ஜீவன் முக்தி. நம்ம எதுக்காக வாழறோம் அது சுவாமிஜி அடிக்கடி உங்களுக்கு சொல்லியிருப்பார். எதுக்காக இந்த ஜென்மால வந்து பிறந்திருக்கோம், வாழ்க்கையில ஏன் வாழறோம், வாழறதெல்லாம் நமக்கு என்ன பலன் அப்படின்னு சொன்னா நம்ம எல்லாருக்குமே மறுபிறவி இல்லாத வாழ்க்கையை உருவாக்குவதற்குண்டான போராட்டம் தான் நம்ம போராடிட்டு இருக்கோம். அதுதான் பகவத்கீதை சொல்றோம், வாழ்க்கையே போர்க்களம், வாழ்ந்துதான் பார்க்கணும், போர்க்களம் மாறலாம், போர்களும் மாறுவோம். இன்னைக்கு இங்க பிரச்சனைனா நாளைக்கு இன்னொரு இடத்துல பிரச்சனை, பிரச்சனையுடைய இடம் மாறுமே தவிர பிரச்சனை மாறாது. நம்ம எல்லாம் என்ன நினைக்கிறோம், பிரச்சனை தீந்துரும், ஒரு ஆலயத்திற்கு போனால் பிரச்சனை தீந்துரும், ஒரு ஆலயத்திற்கு போனால் நமக்கு கோடி கோடியா பணம் வந்துடும், ஒரு ஆலயத்துக்கு போனால் நம்ம என்னெல்லாம் தேவைப்படுதோ எல்லாமே நம்ம பயன்படுத்தி வந்துடலாம் நம்ம நினைக்கிறோம். இதுல முக்கியமா தீரக்கூடியது என்ன அப்படின்னு சொன்னா நம்மளுடைய வினை பயன். உள்ளியர் தெல்லியர் ஆனாலும் ஊழ்வினை வெல்ல நுழையும். அந்த வினைப்பயனை சரிப்பயனாக மாத்திரத்துக்கு உண்டான நிலை தான் வழிபாடு. அப்போ நம்ம சாதாரணமா ஒரு ஆலயத்திற்கு போயிட்டு வந்தா இந்த மாதிரி நிலையில் இருக்கும் பொழுது இந்த மாதிரியான ஆலயங்கள்ல ஒரு சுவாமிஜியானவர் குருவா இருந்து நமக்கு வழிகாட்டுறார். குசப்தஸ்வந்த காரஸ்யாது ருசப்தஸ்தன் நிரோதகா. இருட்டை போக்கக்கூடியது யாரு அப்படின்னு சொன்னா குருவானவர். நம்ம அம்மா அப்பா வீட்டில் ஏதாவது சொன்னா நம்ம கேட்க மாட்டோம், அவங்க அப்படிதான் சொல்லிட்டே இருப்பாங்க, அவங்களுக்கு என்ன வேலை, வேற வேலை இல்லை அப்படின்னு சொல்லி அவங்களுடைய வார்த்தையை நம்ம உதாசீனப்படுத்துவோம். இதே குருவானவர் சொன்னா நம்ம யோசிப்போம், ஏன் வீட்டில் இதே வார்த்தை தானே அம்மா அப்பாவும் சொல்றாங்க, ஏன் குருநாதரும் அதே வார்த்தை தான் சொல்றாரு அப்படின்னா அம்மா அப்பா உடனடியாக சொல்லுவாங்க, இன்னைக்கு இந்த சினிமாவுக்கு போகணும், இன்னைக்கு இந்த பொருள் வாங்கணும் அப்படின்னு சொன்னா உடனடியாக அம்மா என்ன சொல்லுவாங்க, இப்ப வேண்டாம் கொஞ்ச நாள் ஆகட்டும் பார்த்துக்கலாம். எப்பவுமே எல்லார் வீட்லையும் நடக்கக்கூடிய விஷயம் தான் நான் சொல்றது. இப்ப வேண்டாம் கொஞ்ச நாள் ஆகட்டும், கொஞ்ச நாள் ஆகட்டும், பொறுமையா இருந்தாக்க மற்ற இன்னும் கொஞ்சம் நல்லா சிறப்பா வாங்கலாம் அப்படிங்கிறத மனசுல நினைச்சு சொல்லக்கூடியது தாயார் தகப்பனாருடைய வேலை. இதே குருவானவர் என்ன பண்ணுவார், நீங்க போய் சொல்லும் பொழுது பதிலே சொல்ல மாட்டார். என்னடா அது நம்ம சொன்னோம், இவ்வளவு தூரம் சொல்றோம், வீட்டுல தான் அம்மா அப்பா வந்து வேண்டாங்கிறாங்க, இவரா சரின்னு சொன்னா சரின்னு கிரீன் சிக்னல் கொடுத்துட்டா உடனே நம்ம ஏதாவது வாங்கிடலாம், பக்கத்துல வேற லோன் கிடைக்கிறது, ஈஸியா நம்ம போய் வாங்கிடலாம் அப்படின்னு நம்ம நினைச்சாலும் இவர் வாழையை பார்க்க மாட்டேங்கிறார், அமைதியா இருக்கார். என் மௌனம் வியாக்கியா மௌனி படலம் க்ஷணமாதிரதா மகா மௌன பதம் ஞாதி சகிமே பரமாகதி. அம்மாவும் அப்பாவும் சொல்லியாச்சு, சொல்லி கேட்காதவன் நான் சொல்லியா கேட்க போறேன்,
இரு உனக்கு வேற என்ன பண்ணலாம் நான் யோசிக்கிறேன், உன்னை எப்படி தீட்டலாம், உன்னை எப்படி சரி பண்ணலாம் அப்படின்னு இவர் யோசிப்பார். ஒரு முறை 2 முறை 3 முறை நம்ம அவர் கண்ணில் பார்த்துட்டே இருக்கணும். அவர் கண்ணில் பட 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 அவருக்கு ஒரு விஷயம் புரிய ஆரம்பிக்கும். இவனுக்கு இதுல தான் நாட்டம் இருக்கு, இவனுக்கு இதுக்கு உண்டான வழியை வகுத்து கொடுத்துருவோம்னா இவன் சிறப்பா வந்துடுவான் அப்படின்னு சொல்லும் பொழுது தாயார் தகப்பனாலும் அதை அக்செப்ட் பண்ணிப்பாங்க. ஏன்னா காலம் நிதானம் ஆயிடுது. நிதானிச்சு ஒரு விஷயத்தை செய்யும் பொழுது நம்மளும் என்ன பண்றோம்னா ஒரு தேவையில்லாத செலவையெல்லாம் குறைக்கக்கூடிய நிலையை உருவாக்கிட்டோம். இதற்கு தான் குருவானவர் நமக்கு குசப்தஸ்து அந்த காரஸ்யாது ருசப்தஸ்தன் நிரோதகா, நம்ம மனசுக்குள்ள இருக்கக்கூடிய இருளை போக்கக்கூடியவராக தான் குருவானவர். அந்த குசப்தஸ்வந்த காரஸ்யாது ருசப்தஸ்தன் நிரோதகா அந்தகார நிரோதித்வாது குருரித்தி விதியது. நமக்கு என்னைக்கு பிரச்சனைகள் தீருதுன்னு நம்ம மனசு தெளிவடைகிறதோ அன்னைக்கு தான் நமக்கு குருவை உணர முடியும். அது வரைக்கும் குருவை நாம் என்ன பண்ணுவோம்னா தேடிட்டே இருப்போம். ஓடி 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 உட்கலந்த ஜோதியை நாடி 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 நாட்களும் கடிந்து போய் வாடி 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 போன மாந்தர்கள் கோடி 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 எண்ணிறைந்த கோடியை. இந்த மாதிரி நம்ம தேடிட்டே இருப்போம். தேடிட்டே இருக்கும்பொழுது நம்மளை மட்டுமே கவனிக்கக்கூடிய யாராவது ஒருத்தர் கட்டாயம் அங்கிருந்துலாம் சுவாமி கிடைச்ச மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு குரு கட்டாயம் கிடைப்பார். அந்த குரு நான் தான் உனக்கு குருன்னு சொல்ல மாட்டேன். உங்களை முன்னாடி விட்டு பின்னாடி பார்ப்பார், ஓட விட்டு வேடிக்கை பார்ப்பார். இதுல அவர் மனசுக்கு யாரை பட்டு யாரை சிறப்பா வருவான்னு மனசுல படுதோ அவங்களுக்கு ஒரு வார்த்தைக்கு அதுதான் அருள்வாக்காக மாறும். அதற்காக தான் குருவை நாடும். அப்படி நமக்கு ஒரு இடத்தை தீர்மானிச்சு கொடுக்கிறார், வழிவகுத்து கொடுக்கிறார். இவருக்கு என்ன அவசியம் ஏற்படுது? இவரு எல்லாரையும் போல சன்னியாசி இருக்க வேண்டிய அவசியமே இல்லையே, எல்லாருமே சம்சாரியா இருக்கலாமே. ந கர்மணான பிரஜாதனே நத்யாகே நைகே அமிர்தத்வமானசுஹு பரே நனா கன்னிஹிதம் குகாயாம் விப்ராஜதே தத்யதயோ விசந்தி வேதாந்த விஞ்ஞான சுனிஷ்சிதார்த்த சந்நியாச யோகாத்யதய சுத்த சத்வாஹ தே பிரம்மலோகே து பராந்த காலே பராமிருதாத் பரிமுச்சந்தி சர்வே. இவருக்கு என்ன அவசியம் ஏற்படுது? இவரும் குழந்தை குட்டியோட அழகா இருக்கலாமே அப்படின்னு சொன்னா யாராவது ஒருத்தர் நமக்காக தியாகம் பண்ணணும். யார் தியாகம் பண்ணுவா அப்படின்னு சொன்னா அம்மா அப்பா கல்யாணம் ஆனதுனாலதான் குழந்தைய பெற்றுக்கிறோம். அப்ப அவ தியாகம் பண்றதுக்கு வாய்ப்பு எதுவும் கிடையாது. நமக்கு அட்வைஸ் பண்ணுவா, இப்படி போ அப்படி போ இருக்குன்னு சொல்லுவா. ஆனா நமக்காக தியாகம் பண்ணக்கூடியது யார், எந்த ஒரு நபரோ அந்த நபர் தான் நமக்காக வாழ்க்கையை தெளிவுபடுத்தக்கூடிய காரணத்துக்காகவே இந்த ஜென்மால பிறந்திருக்கக்கூடிய ஒரு ஜீவன் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம எல்லாரும் குருவை நாடும். அதனால்தான் குருவை நாடினா நமக்கு எல்லாமே கிடைக்கும். நம்ம குரு அம்மா அப்பா சொல்றதை கூட நம்ம உதாசீனப்படுத்திட்டு குரு சொன்னா கேட்கிறோம் அப்படின்னா அந்த நிதானம், அந்த நிதானத்துல குரு நீ உங்க அம்மா அப்பா சொன்னதுதான் சரி, நீ அந்த பாதையை எடுத்துக்கோ, அதுதான் சரியா வரும் அப்படிங்கிற விஷயத்தை தான் சொல்லுவார். இதைதான் ஆரம்பத்திலேயே தாயார் தகப்பனா சொல்லியிருப்பாங்க. நம்ம அதை கேட்க மாட்டோம். 5 5 என்னன்னா 10ன்னு சொல்லுவோம், 7 3 என்னன்னா 10ன்னு சொல்லுவோம், 6 4 என்ன 10ன்னு சொல்லுவோம். எப்படி கூட்டினாலும் 10 வருங்கிற உண்மையை விளக்கக்கூடியவர் குருநாதர். நீ இதையும் சேர்த்தினா 10 வரும் அப்படின்னு சொல்றது நம்மளுடைய பெற்றோர்கள். நீ எப்படி கூட்டினாலும் 10 வரா மாதிரியான நிலையை உருவாக்குங்கிற யுக்தியை சொல்லக்கூடியவர் தான் குருநாதர். அதனாலதான் குரு மூலியமா நம்ம ஒரு விஷயத்தை செஞ்சோம் அப்படின்னு சொன்னா நமக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி ரொம்ப கம்மி. அவர் என்ன சொல்றாரோ செஞ்சுட்டு போயிடலாம், கண்ணை மூடிட்டு செஞ்சுட்டோம்னா. ஏன்னா அவருக்கு ஒன்றும் தேவையில்லை இல்லையா? நம்ம வாழ்க்கையில சிறப்பான ஒரு நிலைக்கு வர்றது மட்டும்தான் அவருக்கு தேவையே தவிர அவருக்குன்னு தனியா ஏதாவது தேவைன்னா இந்த மாதிரி இடம் தேவையில்லை. அவருக்கு ஒரு பெரிய ஒரு மால் காம்ப்ளெக்ஸ் மால் கட்டலாம், வேற ஒரு பெரிய ஹோட்டல் கட்டலாம். அதை நிர்வாகம் பண்ணி வரக்கூடிய விஷயத்துல ஏதோ ஒரு தவறால் முடிஞ்ச தர்மம் பண்ணிட்டு அவர் சம்சாரியா இருந்துருக்கலாம். ஏன் சன்னியாசி மார்க்கத்துல இந்த ஜென்மால நமக்கு அது இந்த மாதிரியான ஒரு மலேசியா போன்ற ஒரு நகரத்துல இவர் இதெல்லாம் இவ்வளவு தூரம் செய்கிறார் அப்படின்னு சொன்னா எல்லாமே நமக்காக தான். நம்ம எல்லாரும் இவரை நாடி இவரை சில சமயம் பார்க்கலாம், பல சமயம் பார்க்க முடியாம இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் சரி இந்த இடத்துக்கு வந்தா அதுல நம்ம வந்தோங்கிற விஷயம் இவருக்கு உணர்த்தும். இவருக்கு உணர்த்தக்கூடிய நிலை வந்துருது அப்படின்னு சொன்னாலே இவருடைய ஹிட் லிஸ்ட்ல நம்ம எல்லாம் வந்துருவோம். அந்த ஹிட் லிஸ்ட்ல வந்தாச்சு அப்படின்னு சொன்னாலே நம்ம சத்வதிக்கு வந்தாச்சு, இந்த சத்சங்கத்துல சேர்ந்தாச்சுன்னு அர்த்தம். சேர்ந்தாச்சுங்கிறத எப்படி நம்ம நிரூபணம் நம்ம சொல்றேன், நான் சொல்றேங்கிறதுக்காக இவர் தான் கூப்பிட்டு பேச சொன்னாருங்கிறதுக்காக நான் சொன்னதெல்லாம் நீங்க நம்பணுங்கிறதுலாம் கிடையாது. இதை நீங்க எல்லாருமே தனித்தனியா உணரக்கூடிய நிலை உருவாக்கக்கூடிய ஒரு மேடை தான் இந்த ஆலயம். இத நான் சொன்ன மாதிரி
கலிகாலத்திலேயே இந்த ஆலயமானது எல்லாரும் உலகமே திரும்பி பார்க்கக்கூடிய நிலையை உருவாக்குற அளவில் இந்த ஆலயம் உருவாக்கக்கூடிய சூழல் உருவாகிட்டு இருக்கு. அதுக்கும் நீங்க எல்லாரும் முன்னாடி வந்து கூட இருந்து எல்லாரும் என்ன பண்ணணும்னா சப்போர்ட் பண்ணணும். பொருளாதாரத்தால இல்ல, நீங்க ஏதாவது பொருள் கொடுக்கக்கூடிய உடம்பால இல்ல, மனசால எல்லாரும் வந்து இவர் என்ன நினைச்சிருக்காரோ அதை வந்து நீங்க எல்லாரும் நினைச்சிட்டு கலிகார ஆலயம் இந்த மலேசிய நாட்டில் மிக சிறப்பான ஒரு ஆலயமாக எல்லாரும் உலகமே திரும்பி பார்க்குற அளவுக்கு எந்த விதமான சிரமங்களும் இல்லாமல் பொருளாதார ரீதியாகவும் சரி, லேபர் தொழிலாளர்கள் ரீதியாகவும் சரி, எந்த வகையிலையும் சிரமங்கள் இல்லாத சூழலை உருவாக்கி அந்த இடத்துல பெரிய ஒரு நேற்று கூட சுவாமிஜி வந்து அந்த சுவாமியை காமிச்சார். பெரிய லிங்கமா இருக்கு. திருவண்ணாமலைக்கே போனா கூட நம்ம திருவண்ணாமலைக்கு சிறப்பு என்னன்னு கேட்டா நினைச்சாலே முக்கியம் சொன்னார் இல்லையா, அந்த திருவண்ணாமலையே மலையே சிவனை போன்று இருக்கும். அந்த மாதிரி அந்த லிங்கத்தை வச்சு அந்த லிங்கத்துக்கு தகுந்தாற் போல துவாரங்கள்லாம் வச்சு அந்த லிங்கத்தை தகுந்தாற் போல கோயில் இருப்பதுங்கிறது ராஜாக்களால் மட்டும்தான் முடியும், நம்மளால முடியாது. ஆனா பெரிய பெரிய ராஜாக்களால செய்யக்கூடிய விஷயத்தை இவர் நினைச்சிருக்கார் அப்படின்னு சொன்னாலே சுவாமி இங்க வரத்துக்கு அவர் விருப்பப்பட்டுட்டார்னு அர்த்தம். அதுக்கு நம்ம எல்லாரும் சேர்ந்து செய்ய வேண்டியது என்னன்னா, வரும்பொழுதெல்லாம் ஒரு 10 நிமிடம் சுவாமிஜி சொல்லிக் கொடுத்த மாதிரி தியானங்கள்லாம் பண்ணிட்டு ஒரு 10 நிமிடம் அந்த கல்கார கோவிலானது 7 நிலை கோபுரமா 9 நிலை கோபுரமாங்கிறது நீங்க அவாவா நினைச்சுக்கோங்க. நீங்க எப்படி நினைக்கிறீங்களோ அப்படிதான் இந்த கோவில் அமைய போகுது. நீங்க எப்படி அந்த சுவாமி இங்க பாக்குறீங்களோ அப்படிதான் சுவாமி வந்து தரிசனம் பண்ண போறோம். அதெல்லாம் சுவாமி வர்றதுக்கு முன்னாடி ஒரு 2 வருஷத்துக்குள்ள அந்த மாதிரியான திருப்பெல்லாம் நிறைவு பெற்று கும்பாபிஷேகம் மிக சிறப்பாக முடிஞ்சு உங்களை போல நானும் வந்து தரிசனத்துக்கு வருவேன்னு நான் நினைக்கிறேன். அப்படி இந்த 2 வருஷம் கழிச்சு அந்த ஆலயம் எப்படி இருக்கும், அந்த ஆலயத்துக்குள்ள இருக்கிற கர்ப்ப கிரகத்தில் இருக்கக்கூடிய கருவூல மூர்த்தி எப்படி இருப்பார் அப்படிங்கிறத இன்னிலேருந்து நீங்க எல்லாரும் மனசுக்குள்ள எல்லாரும் தபஸ் பண்ண நம்ம சுவாமிஜிக்கு நம்ம எல்லாம் சப்போர்ட் பண்றோம். இதெல்லாம் பண்ண சுவாமி யார் மூலியமாவது, ஏன்னா இது ஒருத்தர் மட்டும் செய்யக்கூடாது. யாராவது ஒருத்தரை தீர்மானிச்சிருப்பார், இந்த நபர் தான் இந்த கல் வாங்கி தரணும், இந்த நபர் தான் இந்த பொருளை கொடுக்கணும், இந்த நபர் தான் இன்னார் மூலமாக இந்த திருப்பணியை செய்யணும் அப்படின்னு சுவாமி வந்து தீர்மானிச்சிருப்பார். அதுல நம்ம ஒரு சின்ன ஒரு பாதையாக இருந்து நம்ம இது மாதிரி ஒத்துழைச்சோம் அப்படின்னு சொன்னா நல்ல விதமான ஒரு முன்னேற்றத்தோட நம்மளுடைய வாழ்க்கையும் சிறப்பா இருக்கும். சுவாமிஜி நமக்காக பாடுபட்ட ஒரு நிலையும் மிக சிறப்பான நிலை, உலகமே திரும்பி பார்க்கக்கூடிய நிலை கட்டாயம் உருவாகும் சொல்லிக்கொண்டு என்ன பேச சொன்னா நிறைய என் வீட்டிலே சொல்லுவாங்க, சும்மா ஏதாவது ஒரு உடனே பேசிட்டே இருக்கீங்க. சுவாமிஜிக்கு தெரியாத சொல்லிட்டாரு. இருந்தாலும் நீங்க எல்லாரும் கேட்டு இருக்கீங்க இல்லையா, இதை பார்த்து இனிமே எங்க வீட்டுல நான் தப்பிச்சுட்டேன். இவ்வளவு பேர் கேட்டாங்க, நீ கேட்கறதுக்கு நான் பேச நீ கேளுன்னு சொல்லுவேன். அதனால இன்னும் பேசினே உங்களை நேரம் காலம் தாழ்த்த வேண்டாம். பூஜை எல்லாம் இருக்கு. சுவாமிஜி ஆசீர்வாதம் சுவாமி சொன்னார், எங்கள்கிட்ட ஆசீர்வாதம் சுவாமிஜிக்கு ஆசீர்வாதம். இங்க வந்தாச்சு அப்படின்னு சொன்னா குரோமுகம் மட்டும்தான், மற்ற எல்லாருமே நம்ம எல்லாரும் ஒண்ணு. அவர் தான் இங்க வந்து எல்லாருக்கும் ஆசீர்வாதம் பண்ணக்கூடிய ஆகிருதி தகுதி படைத்தவர். அதனால சுவாமிஜிட்ட பூஜையெல்லாம் முடிஞ்சோன்னா எப்பவும் போல நீங்க ஆசீர்வாதம் வாங்கிட்டு எல்லாரும் நான் சொன்ன மாதிரி 2 வருஷம் கழிச்சு திரும்பி நான் வரும்பொழுது நீங்க எல்லாரும் சொன்ன தேவை நாங்க பிரார்த்தனை பண்ணோம். நீங்க சொல்லும் பொழுது நாங்க ஒரு 50 பேர் இருந்தோம். நாங்க இது எல்லாத்தையும் சொல்லி இது வந்து ஒரு 2 லட்சம் பேர் நினைச்சிருப்பாங்க இந்த மாதிரி ஆலயம் வரா மாதிரி அப்படிங்கிற விஷயத்தை நீங்க சொல்லும் பொழுது என் மனசு ரொம்ப சந்தோஷம் அடையும். அந்த சந்தோஷம் பாதேனாக்கிரமிய பூதம் ததுபரி குணிதம் பாதமேகம் நிதாஜா யா குர்வன் சர்வசப்தான் நிஜகடகமஹி பாகபாஜா மிருஹீனாம் வியாலம் வியாக்கியானமுத்ராம் புதவஹ கலிகாம் புஸ்தகம் ஹஸ்தபத்மைஹி பிப்ரத்தோர்பிஸ்சதுர்பிஹி ஸ்புரதமம குருஹு தட்சிணாமூர்த்திரீசஹ. குருப்யோ நமः. ஈஸ்வரः. சரி, இப்ப தீச்சட்டி எடுக்கிறதுக்கு போலாம். எல்லாமே சம்வத்சரமேவாவருந்தே மௌஞ்சே பவதி ஊர்த்வை முஞ்சாஹ ஊர்தமேவாவருந்தே சித்ரா நக்ஷத்ரம் பவதி சித்ரம் வா ஏதத் கர்ம யதஸ்வமேவ சமத்யை. ஞான பிரசாத சர்வாபீட சித்திரஸ்து ஞான வைராக்யதா பலாவாப்தி சித்திரஸ்து. சிவாச்சாரியார் அவர்களுக்கு நம்ம ஸ்ரீ திருவண்ணாமலை தேவஸ்தானம் சார்பாகவும் ஜெகத்குரு ஆதிசங்கருடைய கிருபா கடாட்சம் பரிபூர்ணமாக இருக்கட்டும்.
அன்னை காமாட்சி என்றென்றும் அவ கூட இருக்கணும்னு வேலையில பிரார்த்தனை பண்ணி அவ நீண்ட ஆயுளோட அவளோட சேவை ஒன்றும் இல்லை உலகம் முழுவதும் போய் சேரணும்னு அனுகிரகம் கிடைக்கட்டும்னு ஜெய ஜெய்சங்கர். அப்படியே அப்பா சாமி எடுத்துக்கலாம் அடிங்க இங்க பாருங்க.